ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் நீச்ச நிலையில் இருந்தாலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் அப்போது துலாத்துக்கு வந்து ஆட்சி பீடம் ஆயிடுவார். புதன் 5ஆம் இடத்துல உச்சம் அடைவார், ஆட்சி உச்சம். அப்போது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபம். ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடம், அவர் தனது இன்னொரு வீடான துலாத்தில் பரிவர்த்தனையில் ஆட்சி பீடம் பெறுகிறார். சூப்பர். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். அது மட்டுமல்ல, 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது என்பது குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக மிக உன்னதமாக இருக்கும். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதுவும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு காலம் நேரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கிறார். அஃப்கோர்ஸ் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7இல் உள்ள ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்த்து குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு மங்களகரமான ஒரு சூழல், கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள். செவ்வாய் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள், பிரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்கும்.
7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெறுவது கணவனுக்கு மனைவியால், மனைவிக்கு கணவனால் அனுகூலம், ஆதாயம், அனுசரணை, சந்தோஷம். அது மட்டுமல்ல, சமூகத்தில் பேரு புகழ் உயரும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது ஒரு மைனஸ். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க, அல்லது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா 2000 ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். எப்படி மெயின்டெனன்ஸ்னால் என்ன? வீட்டுக்கு அப்போது எலக்ட்ரிக்கு ஒயர் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், இல்லை ஃபேன் காயில் போச்சுன்னா ஃபேன் இது பண்ணணும், இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு குழா உடஞ்சி போச்சுன்னா குழா மாற்றணும், டோர் இதுவாகிடுச்சுன்னா டோர் மாற்றணும். இப்படி உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டானது ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். அது மட்டும் இல்லை, சுகஸ்தானம் வேறு. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தான், இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் 9ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அதே நேரத்தில் தந்தையால் யோக பாக்கியங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். தான தர்மங்கள் 9ஆம் இடம்னாலே உங்களுக்கு தந்தை ஸ்தானம், தான தர்மம் செய்யக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு கடனை வாங்கி தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் 10ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறார், பிரம்மாண்ட நாயகன்னு பேர். நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கோ இல்லை உங்கள் அலுவலகத்துக்கோ உங்கள் கடைக்கோ வரக்கூடிய வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ உறவினர்களோ, என்ன சார் இப்படி நடத்துகிறீங்க, நான் காசு தரேன் சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இன்னும் நல்ல ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு அவங்க யோசனை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் கையோடு உங்களுக்கு காசும் கையில் கொடுப்பாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ கூட அதிகபட்சமாக வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொழிலில் தான் போடுவீங்க. அப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ தொழிலில் இன்வெஸ்ட் அதிகமாக இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ அதிகமான ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதிகமான ஒரு ப்ராஃபிட்டு இருக்கும், கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதுலேயும் வெரி பர்டிகுலராக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க. மற்றபடி இந்த ராகுனாலே ஒரு பிரம்மாண்டம் தான். ஸோ உங்களை பொறுத்த வரலையும் நீங்கள் ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்ட ஒரு பாதைக்கு, ஒரு லெவலுக்கு நீங்கள் நிச்சயமாக பயணப்படுவீர்கள். இந்த ராகு பகவான் உங்களை நிச்சயம் செயல்படுத்துவார் என்று சொல்லலாம். அது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக. சரிங்க, நாங்கள் தொழில் பண்ணல, உத்தியோகம் பார்க்குறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ராகு பிரம்மாண்ட நாயகன் விருத்திப்படுத்துவார்னு சொன்னால் அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரு, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு சனி 11ல் இருந்தாலும், வக்ரகதியில் இருந்தாலும், குரு பார்வையில் இருப்பது, அப்போ 10க்குடையவன் 11ல் இருக்கிறார். 9 10க்குடையவன் ரிஷபத்துக்கு, அதாவது யோகாதிபதினு சொல்லணும். அப்போ அந்த யோகாதிபதி 11ல் அமர்வது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருப்பதும் இன்னும் சிறப்பு. ஆதலால் உங்களை பொறுத்தவரையில் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி, நல்ல லாபம், சந்தோஷம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு குதூகலமான ஒரு சூழல், பதவி பூர்வ புண்ணியானாம்
அதாவது பதவி உயர்வு என்பது ஒரு நீண்ட நாள் எண்ணங்கள் கனவுகள் இருக்கும். அது ஒரு சிலருக்கு இப்போ அது அப்ளிகபிள் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பதவி உயர்வு கிடைக்கும். அதில் உங்களுக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. சார் சார்னு எல்லாரும் உங்களை மேனேஜர் சூப்பர்டென்ட் அப்படின்னு கூப்பிடும்போது உங்களுக்கே அந்த ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும் பாருங்கள். அதுக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷபத்துக்கு 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. பாருங்கள், இந்த ரிஷபத்துக்கு பண வரவு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% இருக்குது, பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கிறது. புதனுடைய ஆதிக்கம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு சிறப்பான காலம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்று சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். சொந்தமாக ஒரு லேத் ஃபேக்ட்ரியோ ஒரு கம்பெனியோ வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். சாதனை புரியக்கூடிய நேரம். அதில் பணியாற்றுபவர்களும் சந்தோஷமாக பணியாற்றுவார்கள் தொழிலாளர்கள். மொத்தத்தில் இந்த ரிஷபத்துக்கு சுக்கிரன் அப்படின்னும் பொழுது நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார், 6ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் பெறுகிறார். அப்போது சுக்கிரனுடைய மகாலட்சுமியை, அதிதேவதை மகாலட்சுமி, ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், சாதிக்கும் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.